வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பேரரசரின் கூடுதல் உத்தரவு கடிதம் மறைக்கப்பட்டதா? தவறான விமர்சனங்களை சாடினார் பிரதமர். நஜீப் ரசாக் தனது மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் கழிக்க அனுமதிக்கும்படி கோரும் கூடுதல் உத்தரவு குறித்து அரசு மறைக்கிறது என்ற சிலரின் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். அந்த கூடுதல் உத்தரவு எனப்படும் கடிதம் தமக்கோ அல்லது கருணை ஆணைய உறுப்பினருக்கோ அல்ல, மாறாக சட்டத்துறை தலைவருக்கு அனுப்பப்பட்டது. சட்டத்துறை தலைவர் பேரரசர் மாறும்போது அதை பேரரசரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பார். ஏனெனில் பேரரசர் அதற்கு தலைவர் என விளக்கமளித்தார் அன்வார். இதுதான் நிலைமை, நாங்கள் மறைக்கவில்லை. முன்னாள் பேரரசருக்கு சட்டத்துறை தலைவர் வழங்கிய ஆலோசனை என்னவென்றால், எந்த முடிவும் பேரரசின் இறுதி முடிவுதான், ஆனால் அது கருணை ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றார் அவர். இருப்பினும் நஜீப் இன்னும் பேரரசரிடம் மேல்முறையீடு செய்யலாம். எதிர்க்கட்சிகள் நஜீப்பை ஆதரித்து இந்த கூடுதல் உத்தரவு விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன என பிரதமர் மேலும் சொன்னார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0வின் பரீட்சார்த்த சோதனை நாளை தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டு அகற்றப்பட்ட அத்திட்டம் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமலுக்கு வருகிறது. முதல் கட்டமாக கோலாலம்பூரில் உள்ள சேமப்படை ராணுவ முகாம் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. நாளை முழுவதிலும் இருந்து 130க்கும் மேற்பட்ட தன்னார்வ பங்கேற்பாளர்கள் அம்முகாமில் பதிந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. 18 இருந்து 20 வயது வரையிலான அனைத்து பங்கேற்பாளர்களும் நாளை முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு ராணுவ மற்றும் தேசிய பயிற்சிகளை மேற்கொள்வர். இம்முறை 4 கட்டங்களை உள்ளடக்கிய 2 முக்கிய அம்சங்களை இணைத்து பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சார்த்த சோதனைக்கு பிறகு மேலும் சில மையங்களில் அதே போன்று நடத்தப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் கூறினார். இந்த ஆண்டு 63 தனியார் சீன பள்ளிகளுக்கு 20 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இது தனியார் சீன பள்ளிகளின் சேவையை மதிப்பிடும் விதமாக செய்யப்பட்டுள்ளது என்றார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தனது பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்து சீன மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சீனா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதால் சீன மொழியை கற்பது மலேசியாவிற்கு நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். மலாய் மொழியை தேசிய மொழியாக உயர்த்துவதோடு சீன மொழி, ஆங்கில மொழி போன்ற உலக பொருளாதார மொழிகளின் தேர்ச்சியையும் அரசு வலியுறுத்துகிறது என்றார். இந்த நடவடிக்கை மலேசியாவை ஒரு முக்கிய பொருளாதார மண்டலமாக உயர்த்தும் என்று அவர் கூறினார். நேற்று மலேசியாவில் புதிய ஆம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோயாளி கண்டறியப்பட்டுள்ளார். இதன் மூலம் 2023 ஜூலை முதல் நாட்டில் மொத்த குரங்கம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. அனைத்து நோயாளிகளும் 2ஆம் நிலையை சேர்ந்தவர்கள். கண்டறியப்பட்ட புதிய நோயாளி 24 வயதான ஆடவர். இவர் வெளிநாடு சென்று வந்தவர். தற்போது அவர் உடல் நிலைமை சீராக உள்ளது. சுகாதார அமைச்சு குரங்கம்மை நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. பொதுமக்கள் சுகாதார அமைச்சின் சமூக ஊடக கணக்கின் மூலம் அதிகாரப்பூர்வ தகவல்களை பெற அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கம் கூடிய விரைவில் நாட்டிலுள்ள அனைத்து ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தவிருக்கிறது. இணைய மோசடிகளுக்கும் குற்றச் செயல்களுக்கும் ஆளாகாமல் இருக்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மத்தியில் புரிதலையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்க அவ்வியக்கம் நடத்தப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். ஆரம்ப பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்களில் கவனம் செலுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் சொன்னார். இடைநிலை பள்ளி நிலையில் இணைய மற்றும் சமூக வலைதளங்களை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது மீதான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் அவர். கடந்த ஆண்டு 2.72 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய 454 மோசடி சம்பவங்கள் பதிவானதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். நியாயமான காரணங்கள் இல்லாமல் சுகாதார காப்புறுதி கட்டணம் உயர்த்தப்பட்டால் அரசாங்கம் அதில் அனுசரணை காட்டாது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். கட்டண ஏற்றம் நியாயமில்லை என்று தோன்றினால் அதனை தாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். காப்புறுதி கட்டண உயர்வுக்கு வலுவான நியாயமான காரணங்கள் அவசியம். இருதய நோய்களுக்கான சிகிச்சை வழங்கப்படும் நிலையில் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும்.
அத்தகைய விஷயங்களை பல நாடுகள் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அதுபோன்ற அணுகுமுறைகள் தேவை என பிரதமர் வலியுறுத்தினார். இன்று பினாங்கில் KPJ நிபுணத்துவ மருத்துவமனையின் புதிய கட்டடத்தை திறந்து வைக்கும் போது பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். அந்நிகழ்வில் பினாங்கு முதலமைச்சர் சவ் கொன் யாவ் கலந்து கொண்டார். மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் தொழில் மானியத்தின் கீழ் அரசாங்கம் ஏற்படுத்தி தந்துள்ள சலுகைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதலாளிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இது பொருந்தும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடலில் ஊனம் இருந்தாலும் அவர்களால் சாதாரண தொழிலாளர்களுக்கு ஈடான உற்பத்தியை வழங்க முடியும் என்றார் அவர். தொழில் மானியம் 3.0 திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளையும் முன்னாள் கைதிகளையும் பணியமர்த்தும் முதலாளிகளுக்கு மாதமொன்றுக்கு 600 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும். இது 3 மாதங்களுக்கு கொடுக்கப்படும். பெர்கேசோவின் மேற்பார்வையில் அது இருக்கும் என 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜொஹூரில் 5 மாவட்டங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இன்று பிற்பகலில் 4 மாவட்டங்களில் 1291 பேர் 22 தற்காலிக மையங்களில் இருந்தனர். அவ்வெண்ணிக்கை இன்று மாலை 1786 உயர்ந்துள்ளது. அவர்கள் 30 மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜொஹூர் பாரு மாவட்டம் ஆக கடைசியாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு கூறியது. கொத்ததிங்கியில் மிக அதிகமானோர் வெள்ளத்தில் அவதியுற்று வருகின்றனர். குலுவாங், குலாய், பொந்தியான் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பிற மாவட்டங்களாகும். அதேவேளை 5 ஆறுகளின் நீர்மட்டம் அபாய நிலையிலேயே உள்ளது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் பேரளவிலான காட்டுத்தீ பரவியுள்ள நிலையில் அங்குள்ள மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அக்காட்டுத்தீ சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகம் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள மலேசிய பேராளரகம் வாயிலாக விஸ்மா புத்ரா நிலைமையை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசானை தொடர்பு கொள்கையில் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் அதிகாரத்துவ தரப்பின் உத்தரவுகளை பின்பற்றி கவனமாக இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் மலேசிய பேராளரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள மாபெரும் காட்டுத்தீ கடந்த பல ஆண்டுகளில் காணாத மிகவும் மோசமான பேரிடராக கருதப்படுகிறது. அங்கு பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு குறைந்தது 1,80,000 பேர் தத்தம் இருப்பிடங்களை காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் RTK எனும் தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தை கூடிய விரைவில் மீண்டும் அமல்படுத்தவிருப்பதாக கூறப்படுவது உண்மையில்லை. சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ள அத்தகவலை மலேசிய குடிநுழைவுத்துறை மறுத்துள்ளது. RTK 3.0 திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து இதுவரை முடிவேதும் எடுக்கப்படவில்லை என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். RTK திட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முனையும் எந்த ஒரு தரப்பையும் நம்ப வேண்டாம் என அவர் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறினார். குடிநுழைவுத்துறை சார்ந்த உண்மையான அதே சமயம் அண்மைய தகவல்களை பெற அதன் அதிகாரப்பூர்வ இணைய மற்றும் சமூக வலைதளங்களை வலம் வருமாறு ஜக்கரியா அறிக்கை ஒன்றின் வழி கேட்டுக் கொண்டார். அரசாங்கத்தின் கடுமையான விதிமுறைகளின் கீழ் தகுதியான முதலாளிகள் இந்நாட்டிலுள்ள அந்நிய நாட்டவர்களை சட்டப்பூர்வமான தொழிலாளர்களாக பணியமர்த்திக் கொள்ள வகை செய்யும் சிறப்பு திட்டமே இந்த RTK திட்டமாகும். கொலலங்கான் பண்டார் சௌஜானா புத்ராவில் இம்மாத தொடக்கத்தில் 4 மாத ஆண் சிசு மரணமடைந்த சம்பவத்தில் சிறார் பராமரிப்பு மையம் ஒன்றில் வேலை செய்யும் பராமரிப்பாளர் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. நீண்ட நேரமாக அந்த பராமரிப்பாளர் அக்குழந்தையை கவனிக்காமல் விட்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கொலலங்கான் மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் அக்மல் ரிசால் ரட்ஸி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பராமரிப்பாளர் உட்பட 6 பேரிடம் இருந்து இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபரை கைது செய்யவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய ஆய்வுக்கூட முடிவுக்காக காவல்துறை இன்னும் காத்திருக்கிறது.
அந்த ஆண் சிசு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட சிறார் பராமரிப்பு மையத்தை மூட உத்தரவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.